ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் அமிர்தகால பயணம், மத்திய மாநில அரசின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்த சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. இன்று இடம்பெறுவது வளர்ச்சியடைந்த பாரதம் ஆரோக்கியமான எதிர்காலம், மத்திய மாநில அரசின் சுகாதார திட்டங்கள் குறித்த சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. நலமுடன் வாழ்வதே மனித வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம். அந்த நலமான வாழ்க்கையை உறுதி செய்ய மத்திய அரசு மற்றும் புதுச்சேரி மாநில அரசு இணைந்து பல்வேறு சுகாதார திட்டங்களை மக்களுக்காக செயல்படுத்தி வருகின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி செல்ல ஆரோக்கியமான வாழ்வு அனைவருக்கும் அவசியம். அந்த வகையில் கர்ப்பிணி தாய்மார்கள் முதல் முதியோர் வரை, பச்சிளம் குழந்தைகள் முதல் இளைஞர்கள் வரை, ஏழை எளிய நடுத்தர மக்கள் அனைவருக்கும் தரமான, எளிதில் அணுகக்கூடிய சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதே மத்திய மாநில அரசின் சுகாதார திட்டங்களின் முதன்மையான நோக்கமாகும். ஆயுஷ்மான் பாரத், பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, தேசிய சுகாதார இயக்கம், தாய்மை நல திட்டங்கள், குழந்தை நல தடுப்பூசி திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் சிறப்பான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. அத்தகைய சுகாதார திட்டங்கள் குறித்து புதுச்சேரி அரசின் சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் மணிமொழி சரவணன் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். ஏழை எளிய மக்களின் ஆரோக்கியத்தை பேணுகாக்கும் வகையில் ஆண்டிற்கு 5 லட்சம் ரூபாய் வரை முழுமையான மருத்துவ செலவு வழங்கும் ஒரு உன்னதமான திட்டமான ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா குறித்து மருத்துவர் கூறுகையில், ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, இந்த திட்டத்தின் கீழே ஒவ்வொரு சிவப்பு அட்டை உடைய குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வீதம் மருத்துவ காப்பீடாக கவர்மெண்ட் வழங்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த திட்டத்தின் பதிவு பண்ணப்பட்ட மருத்துவமனைகள்ல மட்டும்தான் கிடைக்கும். பாண்டிச்சேரியை பொறுத்த மட்டும் இல்லை, எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் காலேஜஸ், நிறைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸு மற்றும் நர்சிங் ஹோம்ஸ் இந்த திட்டத்தின் கீழே எம்பேனல் பண்ணியாச்சு. நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் போகிறப்போ தயவுசெய்து அந்த ஹாஸ்பிட்டல் எம்பேனல்டு ஹாஸ்பிட்டலா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தோட கார்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறப்போ அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம். இந்த திட்டத்தின் கீழே எம்பேனல்டு ஹாஸ்பிட்டலாக இருந்தால் அந்த கார்டை கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் நிறைய பேர் தவறுதலாக பணம் அவங்க செலுத்திட்டு கவர்மெண்ட் அவங்க அக்கௌண்ட்டில் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. இந்த திட்டத்தோட பயனாளிகள் எம்பேனல்டு ஹாஸ்பிட்டல்ஸில் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அந்த அப்ரூவ் பண்ண அமௌண்ட்டை கவர்மெண்ட் டைரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் செலுத்துவாங்களே தவிர்த்து பயனாளியோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. மூத்த குடிமக்களை பாதுகாக்கும் வகையில் சுகாதார திட்டங்களின் முதன்மை மற்றும் முக்கியமான திட்டமாக விளங்கும் வயவந்தனா யோஜனா குறித்து தகவல்களை தருகிறார் மருத்துவர் மணிமொழி சரவணன். வயவந்தனா யோஜனா இந்த திட்டத்தின் கீழே 70 வயசுக்கு மேற்பட்ட அனைத்து அட்டைதாரர்களும், ஸோ ஜன் ஆரோக்கிய யோஜனாவில் சிவப்பு அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான். வயவந்தனா யோஜனா 70 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன கலர் ரேஷன் கார்டு வச்சுருந்தாலும் உங்களுக்கு வருடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடாக கவர்மெண்ட் வழங்கிட்டு இருக்காங்க. இதுவும் அதே ரூல்ஸ் தான். பிஎம்ஜேஒய் மாதிரியே எம்பேனல்டு கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். உங்களோட ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் டைரெக்டாக கவர்மெண்ட் அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் செட்டில் பண்ணிடுவாங்க. இதேபோல் தேசிய சுகாதார இயக்கம் குறித்து அவர் மேலும் கூறுகையில், அடுத்தபடியாக மக்களுக்கு பயனுள்ள ஒரு முக்கியமான திட்டம் என்னன்னா தேசிய சுகாதார இயக்கம், அதாவது நேஷனல் ஹெல்த் மிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த திட்டத்தின் கீழே பெண்கள், குழந்தைகள், வளரிளம் பருவத்தினர், வயது முதிர்ந்தவர்கள், இந்த மாதிரி எல்லா ஏஜ் குரூப்ஸில் இருக்கவங்களுக்கும் நிறைய நலத்திட்டங்கள் ஒரு ப்ரோக்ராம் கீழே கொண்டு வந்திருக்காங்க. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்படும் மேம்படுத்தப்பட்ட சிகிச்சை குறித்த முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் மணிமொழி சரவணன் கூறுகையில், பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருத்வ அபியான் இந்த திட்டத்தின் கீழே கர்ப்பிணி பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 9ஆம் தேதி மற்றும் 24ஆம் தேதி அடிஷ்னல் செக்கப், ஆன்டிநேட்டல் செக்கப்
அவங்களுக்கு வந்து ரொட்டீன் செக்கப் தவிர்த்து ஒவ்வொரு மாதமும் எல்லா ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கும் 3வது மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் அனைவருக்கும், அதாவது செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டரில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கு அடிஷ்னல் ஆன்டினேட்டல் செக்கப், அது கூட தேவையான ஸ்கேன் ஃபெசிலிட்டி தேவைப்படுதுன்னா ஸ்கேனு, ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் தேவைப்பட்டால் அந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே வந்து இலவசமாக கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த திட்டத்தின் கீழே கொடுத்துட்ருக்காங்க. இப்போ கர்ப்பிணி பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோன்னாக்கா ஜனனி சுரக்ஷா யோஜனா. ஸோ இந்த திட்டத்தின் கீழே வந்து ரெட் கலர் ரேஷன் கார்டு உள்ள கர்ப்பிணி பெண்களுக்கு 2 குழந்தைகள் வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் டெலிவரி ஆன 1000 ரூபாய் வந்து அவங்களோட அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிடுவாங்க. அடுத்தபடியாக ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்ரம். ஸோ இந்த திட்டத்தின் கீழே கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பிறக்கும் குழந்தைகளுக்கு அரசு மருத்துவமனைகளில் மருத்துவ சேவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட்டு வருகின்றது. இப்போ நார்மல் டெலிவரியாக இருக்கலாம், இல்லை சிசேரியன் செக்ஷனாக இருக்கலாம். ஸோ அந்த டெலிவரிக்கான எக்ஸ்பென்சஸ், அவங்க ஹாஸ்பிட்டல் ஸ்டே, அவங்களுக்கான உணவு, பிளட்டு தேவைப்பட்டால் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், பிறந்த பச்சிளம் குழந்தைக்கு தேவையான சிகிச்சை, பரிசோதனை, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதுலேருந்து திரும்ப தாயும் சேயும் வீட்டில் ட்ராப் பண்ணுற வரைக்கும் முற்றிலும் வந்து இந்த திட்டத்தின் கீழே இலவசமாகவே கவர்மெண்ட் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா. இந்த திட்டத்தின் கீழே முதல் குழந்தைக்கு மட்டும் ரூபாய் 5000 ரூபாய் வந்து அனைத்து தாய்மார்களுக்கும் கொடுத்துட்ருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே 5000 ருபீஸ் 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு 1000 ருபீஸு முதல் 3 மாதத்தில் அவங்க ப்ரெக்னென்சியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 1000 ரூபாய். அப்புறம் 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது ஆன்டினேட்டல் செக்கப் போயிருக்கணும். ஒரு முறையாவது ஆன்டினேட்டல் செக்கப் 3 மாதத்துக்கு ஒரு முறை போயிட்டு ஹாஸ்பிட்டலில் டெலிவரி ஆகியிருந்தாக்கா அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் 2000 ரூபாய். அதுக்கப்புறம் நல்லபடியாக டெலிவரி ஆனதுக்கப்புறம் 1.5 மாதம் அந்த குழந்தைக்கு போட வேண்டிய தடுப்பூசி அனைத்தையும் வந்து கரெக்டாக போட்டிருந்தாங்கன்னா அப்புறம் ஒரு 2000 ருபீஸ். ஸோ 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் 5000 ருபீஸு ஒரு குழந்தைக்கு மட்டும் இந்த திட்டத்தின் கீழே வழங்கிட்டு இருக்காங்க. குழந்தைகள் நலனிலும் அக்கறை செலுத்தும் வகையில் பிறந்த குழந்தைகள் முதல் பெரியவர்கள் ஆகும் வரை அவர்களுக்காக வழங்கப்படும் சுகாதார திட்டங்கள் குறித்து மருத்துவர் கூறுகையில், குழந்தை நலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா இந்த தடுப்பூசி திட்டம் செயல்பட்டு இருக்கு. இது கீழே பிறந்த குழந்தையிலேருந்து 16 வயது வரைக்கும் குழந்தைங்களுக்கு தேவையான சொட்டு மருந்து மற்றும் அனைத்து தடுப்பூசியும் வந்து இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க. ராஷ்ட்ரிய பால் ஸ்வஸ்திய காரியக்ரம் அப்படிங்கிற திட்டம் குழந்தை நலத்திற்காக செயல்பாட்டில் இருக்குது. இந்த திட்டத்தின் கீழே பிறந்த குழந்தையிலேருந்து 18 வயசு வரைக்கும் அந்த குழந்தையோட வளர்ச்சியை வந்து ஃபுல்லாக அசஸ் பண்ணுறது. குழந்தை பிறந்த உடனே இப்போ நம்ம ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் 3வது மாடியில் டிஇஐசி, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே டெலிவரி ஆகிற எல்லா குழந்தையும் வந்து ஒரு ஃபுல் செக்கப் பண்ணிடுவாங்க. ஹெட் டு டோ, தலை முதல் பாதம் வரை ஒரு ஃபுல் செக்கப் பண்ணிவிட்டு குழந்தை டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் ஸ்கூல் போகிற வரைக்கும் அங்கன்வாடியில் வந்து இந்த ஆர்பிஎஸ்கே டீம் டாக்டர்ஸ் வந்து போயிட்டு எல்லா குழந்தைங்களையும் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து இதே மாதிரி செக்கப் பண்ணுவாங்க. குழந்தை வந்து ஸ்கூல் போனதுக்கப்புறமா அப் டு 18 இயர்ஸ் வரைக்கும் ஸ்கூல்ஸில் வந்து எவ்ரி இயர் குழந்தைங்களுக்கான செக்கப் இதே ஆர்பிஎஸ்கே டீம் போயிட்டு அவங்களோடுக்கு ஒரு ஹெல்த் ரெக்கார்டு மாதிரி போட்டுட்டு மெயின்டைன் பண்ணிவிட்டு எவ்ரி இயர் ஹெல்த் செக்கப் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இதன் மூலயமா குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் செலவு அனைத்தும் வந்து இந்த திட்டத்தின் கீழே வந்து இலவசமாக குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக வந்து உடல் நலம் மட்டுமல்லாமல் மனநலத்தையும் பேணி காக்க மத்திய மாநில அரசு சார்பில் ஏற்படுத்தப்பட்ட திட்டம்தான் டெலிமனாஸ் திட்டம். இது குறித்த கூடுதல் தகவல்கள். எந்த அளவுக்கு உடல் நலம் முக்கியமோ அதே அளவுக்கு
மனநலமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நேஷ்னல் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் கீழே டெலிமெனாஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம் இப்போ செயல்பாட்டில் இருக்குது. இந்த திட்டத்தின் கீழே 24 மணி நேரமும் டோல் ஃப்ரீ நம்பரில் மக்கள் தொடர்பு கொண்டால் சைக்கியாட்ரிஸ்ட் அவைலபிளாக இருப்பாங்க. அவங்க மக்களுக்கு தேவையான மனநல ஆலோசனை எந்நேரமும் அதாவது ரவுண்ட் த கிளாக் 24/7 சைக்கியாட்ரிஸ்ட் தேவையான மனநல ஆலோசனையை மக்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் மக்கள் இவ்வளோ நலத்திட்டங்கள் இருக்கு நம்ம சுகாதாரத்துறை மூலயமா. இதெல்லாம் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் அப்படின்ட்டு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மக்களின் ஆரோக்கியமே ஒரு மாநிலத்தின் உண்மையான செல்வம். அத்தகைய செல்வத்தை பாதுகாக்க மத்திய அரசு மற்றும் புதுச்சேரி அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதை நாம் மறுக்க முடியாது. அந்த வகையில் மத்திய மாநில அரசின் சுகாதார திட்டங்கள் மூலம் ஆரோக்கிய வாழ்வுடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் எல்லோரும் வாழலாம் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. நேயர்கள் இதுவரை கேட்டது அமிர்தகால பயணம், மத்திய மாநில அரசுகளின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்த சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. இன்று இடம்பெற்றது வளர்ச்சியடைந்த பாரதம் ஆரோக்கியமான எதிர்காலம், மத்திய மாநில அரசின் சுகாதார நலத்திட்டங்கள் குறித்த சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. இணைப்பு குரல் எல் விஜயா, நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி எம் சரவணகுமார், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.